தமிழ்நாடு எஃப்எம்இ என்று சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டேட்டிங் ஃபார் எம்எஸ்எம்இஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதெல்லாம் நான் வந்து நிறுவன தலைவராக, நிறுவன டைரக்டராக பணியாற்றிருக்கின்றேன். கைடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே பண்ணலாம். இந்த சிங்கிள் விண்டோ கமிட்டியில் மாநிலம் முழுவதும் பண்ணக்கூடிய அத்தனை அப்ரூவல்களுக்கும் அந்த நிர்வாக அங்கு நான் டைரக்டராக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தது. பல 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது தான் அதற்கு பணியாற்றுகிறேன். நமது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றேன். அதாவது நம்முடைய தொழில் இன்றைக்கு நீங்கள் 1 கோடி ரூபாயில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னால், நீட்ஸ் திட்டத்தில் உங்களுடைய முதலீடு வந்து 5% தான். 5 லட்சம் தான் உங்களுடைய முதலீடு. 5% போட்டால் தமிழ்நாடு அரசு 25 லட்சம் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆக இந்த 30% போக மீதி 70% வங்கிகள் தான் தராங்க. ஸோ நாம் வந்து நம்ம வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகின்ற வரை நம்முடைய முதலாளி வந்து வங்கிகள் தான். நாம் வந்து இந்த வங்கியில் ப்ரொப்ரைட்டர் சீல் போட்டுக்கலாம், பார்ட்னர் சீல் போட்டுக்கலாம். ஆனால் உண்மையாகவே வந்து நமக்கு வாழ்வாதாரம் தரக்கூடியது நம்முடைய தொழிலாளர்களுக்கும் நமக்கும் இந்த பண நிதி உதவியை குறிப்பிட்ட நேரத்தில் தேவைப்படக்கூடிய நிதி உதவிகளை வழங்காவிட்டால் நிச்சயமாக நம்மளால் தொழில் நடத்த முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு நமக்கு சில நேரத்துக்கு என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னால், சில சிக்கல்கள்லாம் ஏற்படும். அது போன்ற காலகட்டங்களில் நம்மால் இஎம்ஐ கட்ட முடியாது. அப்படி கடன் கட்டாமல் நாம் 3 மாதத்துக்கு மேலானால் நம்முடைய நிறுவனம் என்பி ஆகிவிடும். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய உடம்புக்கு சரியில்லை என்று சொன்னால் டாக்டரிடம் சொல்லி நமக்கு என்ன பிரச்சனை என்பதை நாம் எல்லாம் சொல்கின்றோம். அதுபோல் உங்களால் ஒரு தவணை கட்டுவதற்கு தாமதம் ஏற்பட்டாலோ 2 தவணைகள் உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டால் தயவு செய்து நீங்கள் உங்கள் வங்கியினுடைய பிரான்ச் மேனேஜரிடம் சென்று, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, என்னால் இதனால் நான் வந்து பொருள் வாங்கி போனவங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்குறேன், இல்லை பல்வேறு காரணம், உண்மையான காரணத்தை ஒளிமுறையின்றி அந்த பிரான்ச் மேனேஜரிடம் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. இன்றைக்கு வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது என்பிஏ ஆவதற்கு முன்பு ஒவ்வொரு கடன் பெற்றவரையும் அந்தந்த வங்கி மேலாளர்களெல்லாம் அழைத்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அந்த ரீஷெட்யூல் பண்ணி கொடுப்பதற்கோ அல்லது கூடுதலாக கடன் உதவி கொடுப்பதற்கோ நாங்கள் வந்து வங்கி அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் பேங்கிலே ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அதாவது இன்றைக்கி 8% 6%க்கு கடன் உதவி வாங்கி நம்மளோட வங்கிக்கு வந்து நம்ம கடனை திருப்பி கட்ட முடியலன்னு சொன்னால், நம்ம வெளியில் போகும்போது நம்முடைய நகைகளையோ மற்ற அதிக வட்டி, அதாவது 2% 3%க்கு வட்டி வாங்கி அதன் மூலமாக நாம் வந்து வங்கிக்கு வந்து வட்டியும் அந்த இஎம்ஐ பணத்தையும் திருப்பி செலுத்துகின்ற போது தான் அந்த நம்முடைய தொழிலுக்கு நாமளே வந்து குழி தோண்டக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொள்கின்றோம். 9% வாங்கக்கூடிய வட்டி மூலம் நீங்கள் லாபம் ஈட்ட முடிகிறது என்று சொன்னால், 24%, 36% நாம் வெளியில் வட்டிக்கு வாங்கி எப்படி தொழில் நடத்த முடியும்? எனவே உண்மையை எப்போதுமே பேசுங்க. தொழிலுக்காக வாங்கக்கூடிய அந்த பணத்தை அந்த தொழிலுக்காக மட்டுமே தயவு செஞ்சு நீங்கள் பயன்படுத்துங்க. நிறைய டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் போனால் தான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நலிவுற்ற இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. எனவே நீங்கள்லாம் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தொழில் தொடங்குவதற்கு முன்பும் தொழில் தொடங்குவதற்கு முன்பு பல பிரச்சனைகள் இருக்கும். பல மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் உங்களுக்கு அனுமதி பெறுவது சிக்கல் இருக்கும். மற்ற ஒவ்வொரு துறையிலும் கிட்டத்தட்ட 9 துறைகள் இருந்து நீங்கள்லாம் அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். அதுபோன்ற காலகட்டத்தில் நீங்கள் எங்களுடைய சங்கத்தை அணுகுங்கள். நிச்சயமாக நாங்கள் அதை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே சிங்கிள் விண்டோ கமிட்டி என்ற ஒரு கமிட்டி ஒவ்வொரு மாதமும் செயல்பட்டு வருகின்றது. அந்த கமிட்டியில் உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் மாவட்ட தொழில் மையத்தில் நீங்கள் கடிதம் கொடுத்துவிட்டால் அந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். அதில் நானும் ஒரு ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கின்றேன். அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தயவுசெய்து எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாருங்கள்.
அதே போல் இன்னைக்கு இயந்திரங்கள்லாம் வாங்கிவிட்டீர்கள், மின்சார பிரிவில் தாமதம் ஏற்படுது என்று சொன்னாலும் நீங்கள் அந்த மின்சாரத்தை உடனே பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள்லாம் மாவட்ட ஆட்சியருடைய அந்த கமிட்டி மூலமாக பரிந்துரை செய்து உடனடியாக பெற்றுத்தருவோம். அதே போல் மத்திய அரசு இன்றைக்கு சமாதான் ஸ்கீம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். 45 நாட்களுக்கு மேல் உங்களிடம் பொருளை வாங்கியவர் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்காவிட்டால் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு டிடி எடுத்து மாற்று தொழில் மையத்திலே நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அந்த பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்றைக்கு தமிழக தொழில் வணிகத்துறையினுடைய இயக்குனர் தலைமையிலே ஒரு கமிட்டி செயல்பட்டு வருகின்றது. அவர்களுக்கெல்லாம் ஜட்ஜி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதுபோல் தாமதமாகக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 6% வட்டி என்று சொன்னால் அதே போல் 3 மடங்கு கூடுதலாக, உதாரணத்திற்கு ஒருவரிடம் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்றைக்கு இன்வாய்ஸ் போடுகின்றீர்களோ அதிலிருந்து 2 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் பணம் வருகிறது என்று சொன்னால் அந்த 2 ஆண்டு காலத்திற்கும் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் 18 லட்சம் ரூபாய் வட்டி போட்டு 2 ஆண்டுக்கு 36 லட்சத்தை அந்த சமாதான திட்டத்தின் கீழ் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆணை பிறக்கப்படுகின்றது. இது நிறைய பேருக்கு தெரியாது. எனவே அதே போல் மானியத்தை பற்றியும் இன்றைக்கு நேரடியாக நீங்கள் வங்கிகள் சென்று உங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து நீங்கள் கடன் உதவி பெற்ற பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன மானியம் என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தயவு செய்து நம்முடைய மாவட்ட தொழில் மையத்தை அணுகுங்கள், எங்களை அணுகுங்கள். எல்லோருக்குமே பலவிதமான தொழில்களுக்கு 25% முதல் 30% மானியம் அளிக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட பல திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நம்முடைய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மிக சிறப்பாக அவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போல இருந்து கொண்டு செயல்படுகின்றார்கள். நாங்கள்லாம் எத்தனையோ பேருக்கு அவர்களை பரிந்துரை செய்கின்ற போது அவர்கள் உடனடியாக கவனித்து நாட்கள் கடத்தாமல் தாமதமின்றி கடனுதவி வழங்குகின்றார்கள். அதே போல் நம்முடைய மாவட்டத்திற்கு முன்னோடி வங்கியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறது. அதனுடைய எல்டிஎம் திரு செந்தில்குமார், நம்முடைய ஆரம் அவர்களுடன் செந்தில்குமார் தான். இவர் எல்டிஎம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வங்கிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அவரிடம் தெரியப்படுத்தினால் அவர்கள் சம்பந்தப்பட்ட வங்கிகளை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார்கள். திரு செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு ரீடெவலப்மெண்ட் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பதவி. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்த அளவில் வங்கிகளை எல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அருமையான அதிகாரியாக அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். எனவே அவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு வங்கிக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் உங்களுக்கு தாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் அவரிடம் சொன்னால் உடனடியாக அதுக்கான காரணத்தை கண்டுபிடித்து எந்த விதத்தில் சால்வ் செய்ய முடியுமோ அதை தீர்த்து வைப்பார்கள். அதே போல் நானும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எம்பவர் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி இருந்தது. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு நான் ஒரு 3 ஆண்டு காலம் அதில் பணியாற்றிருக்கின்றேன். எனவே அந்த அனுபவத்தெல்லாம் வைத்துக்கொண்டு நம்முடைய மாவட்டத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தயவுசெய்து எங்களுடைய கவனத்தில் கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய காத்திருக்கின்றோம் என்று சொல்லி மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நான் திரு செந்தில் அவர்களுக்கும் மற்ற அதிகாரிகள் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.